நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கமான யுனெஸ்கோ உலகம் முழுவதிலும் பல்வேறு நாடுகளின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கும் வகையில் அவைகளை அங்கீகரித்து போற்றி வருகின்றது. இவ்வகையில் ஈரான் நாட்டின் பாரம்பரிய சின்னங்களில் சிலவற்றை இக்காணொளியில் காண்போம். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். ஈரான் நாட்டில் உயரமான மலைகளில் ஒன்றான சபலான் சிகரம் 4820 மீட்டர் உயரத்துடன் பலவித எரிமலை அம்சங்களுடன் அமைந்துள்ளது. 3600 மீட்டர் உயரத்தில் இந்த மலையின் ஒரு பகுதியிலான மடிப்பு பகுதியில் விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் போன்ற உருவங்களில் எரிமலை பாறைகள் இருப்பது சிறப்பாகும். மலையின் பல்வேறு இடங்களில் நன்னீர் ஊற்றுக்களும் மலைப்பாறை பிளவினால் ஏற்பட்டுள்ள நன்னீர் ஏரியும் அமைந்து உலகிலேயே உயரமான இடத்தில் அமைந்த நன்னீர் ஏரியாகவும் இது விளங்குகின்றது. குளிர்காலத்தில் மலை உச்சியில் பனி படர்ந்து பனிப்பாறைகள் உருவாகி வெயில் காலத்தில் உருகி அவைகள் ஓடையாகும் இம்மலைப்பகுதிக்கு மலையேறும் பயணிகள் செல்வது வழக்கமாக இருந்து வருகின்றது. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். ஈரான் நாட்டின் கெர்மான் மண்டலத்தில் அமைந்துள்ள காபீர் தேசிய பூங்கா மற்றும் ருஷன் வனவிலங்கு புகலிடமானது 1,20,000 ஹெக்டேர் பரப்பில் 1000 மீட்டர் உயரம் முதல் 3850 மீட்டர் வரை உயரம் கொண்ட மலைப்பாங்கான பகுதியில் சிறப்பான இடம்பெற்று உள்ளது. இப்பகுதியில் 750 வகையான தாவர வகைகளில் 120 வகையான தாவர இனங்கள் இப்பகுதியில் மட்டுமே காணப்படும் அழிவின் விளிம்பில் இருக்கும் அரிய தாவரங்களாகும். மான்களும் மலை ஆடுகளும் கோவேறு கழுதைகளும் அதிகமாக காணப்படும் இம்மலைப்பகுதியில் அரிதான பல விலங்குகளும் உயிரினங்களும் தனித்தன்மையுடன் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். ஈரான் நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள அலிசாடர் குகையானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். தண்ணீரில் 2.5 கிலோமீட்டர் தூரம் படகு சவாரி செய்யும் அளவிற்கு உலகிலேயே பெரிய குகையான இந்த குகை பாதையானது 11 கிலோமீட்டர் நீளத்திற்கு 100 மீட்டர் அகலமும் 40 மீட்டர் உயரமும் கொண்டிருக்கின்றது. ஆறுகளும் ஏரிகளும் குகை பாதைகளில் குறுக்கிட்டு குகை பாதையின் மத்தியில் தீவும் அமைந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் படகு சவாரி மூலம் குகையின் உட்புறத்தில் காணப்படும் நிலவியல் அமைப்புகளையும் அதன் தன்மைகளையும் மிக அருகில் கண்டுகளிக்கலாம். இங்கு மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் ஆய்வுகளில் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்ததற்கான வரலாற்று சான்றுகள் இங்கு கிடைத்துள்ளன. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். உலகின் கிழக்கு ஆசிய நாடுகளையும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளையும் இணைக்கும் சில்க் ரூட் என அழைக்கப்படும் பட்டு வணிக சாலையானது ஈரான் நாட்டில் பல கலாச்சாரங்களின் சங்கம மையமாக திகழ்ந்துள்ளது. 2 கடல்களுக்கு இடையே அமைந்த ஈரான் நாட்டின் குறுக்காக சென்ற கிழக்கு மேற்கு பட்டுச்சாலையானது 4 வகையான நாகரிக இன மக்களை இணைக்கும் இணைப்பு பால கலாச்சாரமாக திகழ்ந்துள்ளது. இந்த பாதையில் அமைந்த கலாச்சார சின்னங்களும் வாழ்ந்த மக்களின் தொல்லியல் சான்றுகளும் பல்லாயிரம் ஆண்டுகளாக மனித குல நாகரிகத்தின் வளர்ச்சியையும் வணிக நடவடிக்கைகளையும் அறிந்து கொள்ளும் அரிய வகையில் அமைந்துள்ளது மிகவும் சிறப்பாகும். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம். ஈரான் நாட்டில் ஈசே கலாச்சார பூமியில் 1300 வருடங்களுக்கு முந்தைய பாறை சிற்ப ஓவியங்கள் பாரம்பரிய சின்னங்களாக விளங்குகின்றன. ஈரானிய ஓவியங்களில்
ஆண் உருவங்களுடன் பெண் உருவங்களும் இடம்பெற்றிருக்கும் பெருமை இந்த பாறை ஓவியங்களின் சிறப்பாகும். அரசருக்கு வெகுமதி அளிக்கும் சித்திரங்களும் கவுல் பிராக் கோவில் வடிவங்களும் அரசருக்கு பக்கத்தில் அதே உயரத்திற்கு வடிவமைக்கப்பட்டுள்ள அரசியின் சித்திர வடிவமும் தாரிசா மற்றும் நார்சி கோவில்களின் வடிவமைப்பும் சிறந்தவைகளாக கருதப்படுகின்றன. நவீன கருவிகளின்றி துல்லியமான சித்திரை வேலைப்பாடுகளும் வண்ண ஓவியங்களும் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பாகும். நன்று நண்பர்களே, ஈரான் நாட்டின் மற்ற பாரம்பரிய சின்னங்களை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.